Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ எதுவும் கிடையாது. என்னோடய பேக்யார்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு வெஜிடபிள் கார்டன் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். அந்த வெஜிடபிள் கார்டன் வந்து எப்படி செட் பண்ணோம், எந்த மாதிரி செடியெல்லாம் வாங்கி வச்சோம், இப்போ எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து செடி வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா எடுத்தோடனே நம்ம வந்து பேக்யார்டு தானே அப்படின்னு சொல்லி கீழெல்லாம் வைக்க முடியாது. இங்கெல்லாம் வந்து பக்கத்துலேயோ இல்லை நம்ம கம்யூனிட்டியிலையோ பார்த்திங்க அப்படின்னா பெஸ்டிசைட்லாம் போடுவாங்க. அதனால் நம்ம வந்து டேரெக்டாக போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆர்கானிக்காக இருக்காது. அதனால் அதுக்குன்னு செப்பரேட்டாக ரெய்ஸ்டு பெட் பண்ணி அதை வந்து சில ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் மண் வெளியில் வாங்கி தான் வந்து இங்கே பண்ணுவோம். அதை தான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவாக பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து எந்த ஸ்டேட்டஸ் வரைக்கும் இருக்குங்கிறத தான் அந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. இனிமேல் வரப்போகிற விலாகில் இந்த கார்டன்லேருந்து பறிக்கிற காய்கறிகளை வச்சு சமையலும் அதே மாதிரி அவுட்டோர் குக்கிங்கும் வந்து வீடியோக்கெல்லாம் போடலான் இருக்கிறேன். அது வந்து பாரம்பரிய முறைப்படி சமையல்லாம் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு வந்து ஒரு சில செட்டிங்ஸ் பண்ணியிருக்கிறேன். அது இல்லாமல் ஒரு சில சாமான்களும் வாங்கியிருக்கிறேன். அந்த சாமான்கள் எப்படி செட் பண்ணேன் அப்படிங்கிற விலாகை வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். மிக விரைவில் வந்து சமையல் வீடியோவும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க கார்டன் செட்டப் விலாக் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம செடியெலாம் வைக்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து வெஜிடபிள் கார்டன் சொல்லுவாங்க, ரைசிங் பெட் வந்து செய்யணும். அந்த வேலை தான் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டர் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதுக்கு தேவையான சாமான்கள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லோஸ்ன்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து இந்த கட்டையும் இந்த கட்டை கார்னரில் வைக்கிறதுக்கு கார்னர் கல்லும் வாங்கி வச்சுட்டோம். நம்ம எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்க வேண்டியதான். இது இல்லாமல் போன வருஷம் நான் வச்சுருந்த செடி தொட்டி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் மண் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக. இப்போ அவர் வந்து ஒரு ரேக் வந்து இப்போ வந்து கட்டையை வந்து மெஷர் பண்ணி வச்சுட்டாங்க. ப்ளஸ் வந்து நடுவில் இருக்கிற அந்த கிராஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டார் ஃபுல்லாக. அப்போ தான் களைச்செடியெல்லாம் நமக்கு வராது. சுத்தமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபில் பண்ணணும். இப்போ இந்த ரேக் போட்டுட்டு மேலே வந்து ஒரு பிளாக் கலர் ஷீட்டு போட்டு தான் மண் போடணும். அந்த பிளாக் ஷீட் போட்டு மண் போட்டால் தான் நமக்கு களையும் வெளியில் வராது. நம்ம மற்ற செடிங்களுக்கு போட்டிருக்க பெஸ்டிசைடோ எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற காய்கறி செடிக்கும் அஃபெக்ட் ஆகாது. இந்த மண் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு நர்சரியில் வந்து பல்காக வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கினது. இது வந்து எல்லாமே காம்போஸ்ட்டு கொக்கோபிட் எல்லாமே மிக்ஸ் பண்ணியே கொடுப்பாங்க. அது இந்த இது பண்ணிகிட்ருக்கப்ப பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம், அதாவது நமக்கு செடிங்களுக்கெலாம் தண்ணி பாய்ச்சுற அந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மாட்டிக்கிச்சு. ஸோ இதை வந்து ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா உங்களுக்கு. இந்த இடத்த கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்து மேலே வச்சுருவாங்க. இந்த ஷீட்டு பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கிற 4 இன்ச்சு ஹைட்டு உள்ள அந்த கட்டைக்கு ஒரு கட்டை வந்து மேலே வரும். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியில் வடிஞ்சு போகிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பெட்லையுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா சாயிலும் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவரோட வேலை வந்து முடிச்சிட்டாரு. இல்லை லான் மட்டும் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிட்டாருன்னா நம்ம வேலையை அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்ப்ரிங்க்லரும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் போட்டு நல்லா மேலே கொண்டு வந்தாச்சு. ஸோ நம்ம டைம் செட் பண்ணி வச்சிட்டோம்னா அதுவே உங்களுக்கு தண்ணி பாஞ்சிக்கும். ஸோ ரைசிங் பெட்டு போட்டதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் நல்ல வெயில் வரும். அதனால தான் மிடில்லே நான் போட்டுட்டேன் நான். இப்போ வந்து கிராஸ் கட்டர் வந்து மத்தியானம் பண்ணிட்டு போனார். ஈவினிங் போல் விதையெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸுங்களை பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்ச சொல்லிட்டேன். ஸோ அதை கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டோம் அப்படின்னா விதை போடுறதுக்கு சரியாக இருக்கும். பிரித்து வச்சு நாற்று விடுறதுக்கு அப்படிங்கிற இடம்லாம் பிரித்து நம்ம விதை போட்டலாம் அப்படின்ட்டு. குட்டி பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸைட் ஆகிட்டா. ஏன்னா வந்து அவளுக்கும் பெரியவளுக்கும் கார்டனிங்னால் ரொம்ப பிடிக்கும். வீடு வாங்கினதுலேருந்து நான் கார்டனிங் பண்ணதில்லை. ஸோ இந்த சம்மர் எப்படியும் நம்ம ஊருக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த சம்மர் வந்து ஆரம்பித்தாச்சு. ப்ளஸ் இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனல்லையும் ஃப்யூச்சரில் வரப்போகுது. அதனால தான் இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்கிற ப்ரிப்பரேஷனாக கொஞ்சம் விதைகள் வாங்கியிருந்தேன். அந்த விதையெல்லாம் தான் பிரித்து வச்சுக்க போகிறோம். ப்ளஸ் வந்து கொஞ்சம் பூச்செடிகள் விதைகளும் வாங்கியிருக்கிறேன், 2 பேக்கெட்டு. ஸோ இதெல்லாம் வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு பிரித்து ஒரு சில இடத்த ஒதுக்கி போட்டிருக்கிறோம். இந்த கார்னரில் வந்து காலிஃப்ளவர் போட்டிருக்கிறேன்.
அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து என்ன விதை போட்டிருக்கோம் அப்படின்னு எழுதிக்கிட்டோம்னா மற்ற செடி வைக்கிறப்ப நமக்கு எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது தெரியுங்கிறதுக்காக அந்த இடத்துல குச்சி சொருவி வச்சுருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்த அந்த 2 பூச்செடி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த விதை நாற்று போடுறதுக்காக பிரித்து 2ஆக பிரித்து வச்சாச்சு. அடுத்ததில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வச்சுருந்த கருவேப்பிலை செடி, என்னோடய ஃப்ரெண்டு வந்து பாவக்காய் செடியும் பீர்க்கங்காய் செடியும் கொடுத்தாங்க. இப்போ வச்சுருக்கிறேன், அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம விதையோ இல்லை கண்ணாவோ வாங்கி வச்சுக்கலாம். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வெங்காய விதைகள், இந்த ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா வெங்காய விதைகள் வந்து ஒரு 2 அடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறேன். அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடிகள் நாற்று வந்ததுக்கப்புறம் பிடுங்கி வைக்கணும். நாற்றுக்காக ஒரு மூலையில் போட்டிருக்கிறேன். அப்புறம் தக்காளி, நம்ம ஊர் தக்காளி, இங்கே வந்து வயன் டொமேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க அது. அடுத்து வந்து பஜ்ஜி மிளகாய், இதெல்லாம் வந்து பிரித்து நாற்றுக்காக போட்டிருக்கிறேன். இந்த மரத்துக்கு கீழே வந்து பூச்செடி மாதிரி நம்ம வீட்டிலையே ஒரு ஃப்ளவர் பெட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அந்த இடத்துல களையெல்லாம் பிடுங்கி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அது எப்படி பண்ணுறேங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செடி வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து இப்போ கொடுத்துட்டு போனாங்க. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை செடி. அடுத்து வந்து மணத்தக்காளி கீரை செடி வந்து ஒரு 4-5 செடி சின்ன சின்னதாக இருக்குது. இதுவுமே வந்து இப்போ வைக்கணும். இது இல்லாமல் அவங்க போன வருஷம் அவங்க வீட்டில் போட்டிருந்த காய்கறிகள்லேருந்து எடுத்த விதைகள், பிரண்டை செடி, அப்புறம் வந்து வெள்ளரிக்காய், அவரைக்காய், பீக்கங்காய், பூசணிக்காய் விதையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தொட்டியில் வந்து மண்ணெலாம் நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டிங் சாயில்னு இங்கே விற்கும், அது அப்புறம் காம்போஸ்ட் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தொட்டியில் போட்டோம் அப்படின்னா செடி நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க வந்து மண்ணை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது முடித்ததுக்கப்புறமா அடுத்து வந்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, மரத்துக்கு கீழே வந்து கொஞ்சம் நாமளே வீட்டில் ஃப்ளவர் பெட்டு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து போட போகிறோம். இப்போ இந்த வேலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கு போலயே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அடுத்து ஃபால் சீசன் வரதுக்குள்ளே நமக்கு காய்கறிகள்லாம் நல்லா வந்துடும், செடியும் நல்லா வந்துடுங்கிறதுக்காக ஆரம்பித்தாச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் லேட்டு தான் நான் ஆரம்பிக்கிறது, ஃபஸ்ட் டைமுங்கிறனால. இப்போ தொட்டிக்கு ஃபில் பண்ணுற வேண்டிய மண்ணை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நிரப்பியாச்சு. இது வந்து கடைசி பேட்ச்சு. இதை வந்து எங்கே கொட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறோம். வீட்டில் இருக்கிற எல்லா பாட்டும் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ 2 வாரம் கழித்து செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. நான் வந்து நர்சரியில் கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன், நாற்று செடியெல்லாம், அதெல்லாமே வச்சுட்டேன். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது ஏப்ரல் எண்டில் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி கன்று, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்த பொன்னாங்கண்ணி கீரை தொட்டிலே வச்சுட்டேன். ஏன்னா அது ரொம்ப அடம்பலாகுங்கிறனால தொட்டியில் வச்சுட்டேன். அப்புறம் தண்டுக்கீரை, புளிச்சக்கீரை, பீஸ் வந்து க்ரீன் பீஸ் செடி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளகாலே ஒரு 4 டைப் மிளகா வந்து வாங்கி வச்சுருக்கிறேன், குடை மிளகா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆலப்பினியோன்னு சொல்லுவாங்க அந்த மிளகாய் செடி. கத்திரிக்காயிலேயே ஒரு 4 வகையான கத்திரிக்காய் செடியும் நாற்று வாங்கி வச்சாச்சு. ப்ளஸ் கொத்தரங்காய் செடி 2 வச்சுருக்கிறேன். அங்கே இருக்க பார்த்திங்கன்னா சொரக்காய், அதே மாதிரி போட்டிருந்தேன் இல்லையா அவரைக்காய் விதை, அது வந்து நல்லா வந்துருச்சு. பீக்கங்காயும் விதை முளைச்சி வந்துருச்சு. இங்கே வந்து கருவேப்பிலை கன்று, அப்புறம் சேப்பங்கிழங்கு வந்து கடையில் வாங்கிட்டு வந்து நல்லா முளை விட்டுருந்தது. அதை வந்து 2 தொட்டிலையும் ஒரு 3 வந்து கீழேயும் வச்சுருக்கிறேன். நல்லா வந்து இது செடி பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டியிருப்பேன் கருவேப்பிலை செடி. இப்போ நல்லா தளிர் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா லாவெண்டர், அப்புறம் வந்து நம்மளோட சோத்துக்கத்தலை செடி. இப்போ நீங்கள் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பழைய வாஷிங் மிஷினுக்கு கீழே ஒரு ட்ரே வச்சுருந்தேன். அந்த ட்ரேயில் வந்து கொத்தமல்லி விதை போட்டிருந்தேன், அதுவும் நல்லா வந்துருச்சு. அப்புறம் புதினா செடியும் நல்லா துளிர்த்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடி பார்த்திங்கன்னா திராட்சை செடி, கருப்பு திராட்சை வாங்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து தொட்டியில் வச்சு கொடி கட்டணும். கட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து முதல் பெட்டில் போட்டிருக்கிற செடிகள். இது இல்லாமல் அடுத்த இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்த 2 செடியுமே பார்த்திங்கன்னா ஒழுங்காக வரலை. பீர்க்கங்காயும் சரி, அந்த பாவக்காவும் ஒழுங்காக வரலை. ஆனால் பாவக்காய் நாற்று வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா zucchini, பீன்ஸ் செடியும் வந்துருச்சு. அடுத்து வந்து ஒரு வெண்டைக்காய் செடி, அடுத்து வந்து ஒரே ஒரு பீர்க்கங்காய் செடியும் வந்திருக்கு. நம்ம போட்டிருந்த நாற்று எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா விதையுமே வந்துருச்சு, ஒன்று கூட வேஸ்ட் ஆகலை.
இப்போ இதெல்லாம் இன்னும் ஒரு 2-3 இலையெல்லாம் விட்டதுக்கப்புறமா பிரித்து வச்சுட்டு சில செடியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துர்லான் இருக்கேன். ஏன்னா இவ்வளோ செடியும் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு கொடுத்தா அவங்க வீட்டில் வச்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. இருக்கிறதுல ரொம்ப சூப்பராக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஜ்ஜி மிளகாய் தான். பஜ்ஜி மிளகாய் செடி நல்லா கொத்து கொத்தாக வந்திருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காய விதைகள்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த வெங்காய செடியெல்லாம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஒரு சில இடத்துல பசங்களை போடுறப்ப அவங்க பார்த்திங்கன்னா விதைகளை நிறையாவே போட்டுட்டாங்க, 10-15 விதையாக. எல்லா விதையுமே முளைச்சி நல்லா கொத்து கொத்தாக முளைச்சிருக்கு. இந்த மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே விதை போட்டிருந்தேன் இல்லையா, பூச்செடி விதை, அது வந்த செடியை இங்கே வந்து மரத்துக்கு கீழே சாயில் ஃபில் பண்ணி அதில் வந்து நாற்றெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சிட்டோம். இங்கே வந்து தரையில் வந்து நம்ம பூச்செடியெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து போன வருஷம் நான் வச்சது. இது மஞ்சள் கலரில் இருக்கிற ரோஸ், இன்னும் வந்து அது எதுவும் பூ வந்து பூத்து வரலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பிங்க் கலர். இதனால் இது வந்து இந்த சீசனில் இது 3வது பூ, ரொம்ப சூப்பராக பூத்துருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து ஆரஞ்சு கலரில் நம்ம ஊட்டி ரோஸ் வச்சுருக்கிறேன். இது வந்து இந்த வருஷம் வாங்கின செடி தான். இப்போ தான் வந்து 2 மொட்டு வந்திருக்கு. பூ பூத்ததுக்கப்புறம் ஃப்யூச்சர் கார்டன் அப்டேட்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா டெய்ஸி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். இது வந்து டெய்ஸிலே ஒரு வெரைட்டி. டெய்ஸிலாம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சம்மரில் நல்லா பூக்கும், வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து இருக்காது, காஞ்சி போயிடும். மறுபடி பார்த்திங்கன்னா நமக்கு தழுத்து வந்துடும். அதனால் எல்லாமே தரையிலே வச்சாலே உங்களுக்கு நல்ல செழிப்பமாக வளரும் அப்படிங்கிறதுக்காக தரையிலே வச்சுட்டேன். இது வந்து சிவப்பு கலரில் உள்ள டெய்ஸி ஃப்ளவரு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து நல்ல புஷ் மாதிரி வரும். இந்த செடி பார்க்க ஃபுல்லாக மஞ்சளாகவே இருக்கும். இது ஃப்யூச்சரில் எப்படி இருக்குங்கிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருக்கோம் நாங்கள். இப்போதைக்கு இவ்வளோ செடிகள் தான் கீழே வாங்கி வச்சுருக்கிறேன். இன்னும் சீசன் வர பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வரும். அதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட்டில் காட்டுறேன். இப்போ நேற்று வந்து நான் ஒரு சில செடிகள் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடி, நம்ம ஊர் குண்டு மல்லி இருக்கு இல்லையா, அந்த செடி கிடச்சிது. இது வந்து பெரிய பாட்டு வாங்கி அதில் வச்சுட்டு நம்ம வின்டரில் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பாட் வாங்கி தான் வைக்கணும். பக்கத்தில் வந்து நம்ம ஊரில் டேரியா பூன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே வந்து தாலியான்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா வின்டரில் நம்ம வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கணும். அதுக்காக அதுவும் பாட்டில் வைக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். ரொம்ப அழகான கலர், எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இந்த செடி. அது இல்லாமல் பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகள் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் தொட்டியில் தான் வைக்கணும், நம்ம கீழே வைக்க முடியாது. அதெல்லாம் மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதை வச்சுக்கலாம் அப்படி சொல்லி வச்சுருக்கிறேன். நான் வந்து ஒரு செடி உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி செடி. கிட்டத்தட்ட ஒரு 10 பழத்துக்கிட்ட செடி வாங்கினதுக்கு அப்புறமே நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இதுவுமே தொட்டியில் தான் நம்ம வைக்கணும். அதுக்காக தொட்டி பெருசாக வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது செடி பார்க்க. இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து வர வீடியோஸில் நம்ம வந்து இங்கே இருக்கிற அப்டேட்டும் ப்ளஸ் நம்ம அவுட்டோர் குக்கிங்கும் நம்ம சேனலில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.